ஹலோ கைஸ், இன்றைக்கி ஜூலை 6. இன்றைக்கி என்னுடைய ஈவினிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். ஒரு மினி விலாகாக பார்க்க போகிறோம். இதனுடைய செகண்ட் விலாக்கு. நான் ஃபுல்லாக எடுத்து போகணுன்னு நினச்சேன். பட் அதுக்கெல்லாம் டைமே கிடைக்கல. நான் எந்திரிக்கிற டைம், தம்பி தூங்க வைக்கிற டைம்லாம் போக எல்லா வரைக்கும் அத்தை முடிச்சிடுறாங்க. ஸோ எனக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறதுனால என்னால் எதுவும் எடுக்க முடியல. ஸோ பாப்போம் போக போக டே பை டேயாக போட முடியுதான்னு சொல்லிட்டு நான் அத்தை, அப்படி இல்லைன்னா நான் துர்கா 2 பேரும் சேர்ந்து தான் ஃப்ளவர்ஸ் பறிப்போம். இன்றைக்கி அத்தை என் கூட வந்திருக்காங்க ஃப்ளவர்ஸ் பறிக்க. அவங்க கீழே பறிப்பாங்க, நான் மேலே போய் பறிப்பேன். இதே துர்கா வந்தான்னா அவன் மேலே போயிடுவான், நான் கீழே நின்று பறிச்சிடுவேன் எல்லாத்தையும். இந்த சன்லைட்டுக்கு இந்த செடியை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நேற்று எல்லாத்தையும் பறித்ததுனால வெறும் மொக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதை மட்டும் பறிச்சுட்டு இருக்கோம். மேலே கொஞ்சம் நிறையா இருக்கும் ஃப்ளவர்ஸ் கீழே விட. ஆனால் 4 கொடி தான் இங்கே இருக்கும். கீழே எப்படின்னா எல்லாம் ஹைட்டாக இருக்கும். அதனால் எங்களுக்கு எதுவும் சரியாக எட்டாது. பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும் நிறையா ஃப்ளவர்ஸ். இங்கே தெரியுதுங்களா, இது மாதிரி 2 சைடில் இருக்கிறத பறிக்கவே முடியாது. ஸோ அதனால் வேஸ்ட்டாக போயிடும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் மட்டும் பறித்து அதை வச்சுப்போம். பார்த்திங்களா, இதுதான் மேலே கிடைச்ச பூ. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கொஞ்சம் குட்டியாக இருக்கும். கீழே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் கட்டுவோம். கீழே இருக்கிறது பார்த்திங்களா பெருசாக தெரியுதா. லாஸ்ட்டாக கட்டி முடிச்சதும் ஃபுல்லாக கட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கீழே பறிச்சது, அதை தனியாக கட்டிட்டாங்க. அடுத்து மேலே பறிச்சதை கட்டிகிட்டு இருக்காங்க. இது கீழே பறிச்சது பார்த்திங்களா கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குது. இது சின்னதாக இருக்குது, ஆனால் நிறையா இருக்குது. நான் நன்றி வணக்கம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.